ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். இந்த வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முதல் இதற்குள் ஒரு அநீதியின் கதை இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதிகார வர்க்கம் இரட்டை கொலைகளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அப்பாவியை சிக்க வைத்த கதைதான் அது. ஈஸ்டர் சதியோடு பின்னி பிணைந்த கதையும் கூட. அதற்குள் போவதற்கு முதல் சுரேஷ் சலேவில் இருந்து ஆரம்பிக்கலாம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே தன்னுடைய லேப்டாப்பின் பாஸ்வேர்டை சிஐடி விசாரணை அதிகாரிகளிடம் வழங்கியிருப்பதாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். சலே இன்றும் சரியாக விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றே அறியக்கூடியதாகவும் இருக்கிறது. இதய அறுவை சிகிச்சை ஒன்று அவருக்கு நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. இன்னமும் அவர் தேசிய மருத்துவமனையிலேயே இருக்கிறாராம். இப்படி ஒரு நிலையிலே சலேயை அப்படியே மையமாக வைத்துக் கொண்டு சுற்றி வர இருக்கக்கூடிய வட்டம் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு நேரடியாக சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேரின் வழக்கின் தீர்ப்பு வரும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வழக்கினுடைய இரண்டாவது சாட்சியும் மௌனதீவில் 2 போலீசாரினுடைய கொலைகளோடு சம்பந்தப்பட்டவரும் வனாத்தவில்லுவில் வெடிபொருட்கள் விவகாரத்தில் வழக்குகளை எதிர்கொண்டிருப்பவருமான சஹ்ரானின் சாரதியும் மாமாவுமான கஃபூர் மாமா தனக்கு சிஐடியினர் பன்றி இறைச்சி வழங்கி துன்புறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். நாம் முன்னரே சொல்லியிருந்தோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் வழக்குகள் 3 வகையில் பதியப்பட்டிருந்தன. போதிய புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருந்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சொதப்பிய குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ போன்றோருக்கு எதிராக நடந்த வழக்கு ஒரு வகை. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் நௌஃபர் மௌலவி போன்றோருடன் சம்பந்தப்பட்டவர்களினுடைய வழக்கு இன்னும் ஒன்று. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மூளையாக இருந்தார் என்று கூறப்படும் சுரேஷ் சலே போன்றோருக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள் இன்னும் ஒரு வகை. நாம் இந்த வீடியோவின் ஆரம்பத்திலேயே சொன்னது போல ஒரு அப்பாவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி கதை இந்த 3ஆம் தரப்பினரான மகா மூளைகளுடன் தொடர்புபட்ட ஒன்று. வவுனதீவில் நடந்த படுகொலை சம்பவத்துக்கு மீண்டும் நாம் செல்ல வேண்டும். வவுனதீவு காவலர் அணியில் பணியாற்றி கொண்டிருந்த 2 போலீசார்களினுடைய கொலையோடு சம்பந்தப்பட்டது அது. இந்த கொலை 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நடந்தேறியது. அந்த நாளே கைது செய்யப்பட்டிருந்தார் கதிர் தம்பி ராஜகுமாரன் என்று அழைக்கப்படும் முன்னாள் புலி போராளியான அஜந்தன். புலிகள் இயக்கத்தில் இருந்தபோது அஜந்தனின் கோட் வேர்ட் அல்பா 9. அஜந்தன் கைது செய்யப்பட்ட நாட்களில் இலங்கையின் நிலைமை எப்படி இருந்தது என்று கொஞ்சம் மீட்டி பார்த்தால் இந்த சம்பவங்களினுடைய பின்னணியில் இருந்த பயங்கரம் உங்களுக்கு சட்டென்று புரிந்துவிடும். 2018ஆம் ஆண்டாகும் போது அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் பலத்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டைகள் உச்சம் பெற்றிருக்க நல்லாட்சி என்ற கோஷத்தோடு தேர்தல் மேடைகளில் முழங்கியவை எல்லாம் பட்டு நகைச்சுவையாக போயிருந்தன. ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் வழங்கிய வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்க மிக தாராளமாக டீல் அரசியலில் திளைத்திருந்தார்கள் ஆட்சியின் முக்கியஸ்தர்கள். இப்படி ஒரு பின்புலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச உட்பட பலர் விலகி ஆரம்பித்த பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. இழந்த அதிகாரத்தை எந்த வழியிலேனும் பெற்றுத் தீருவது என்று காய்களை நகர்த்தி கொண்டிருந்தது மஹிந்த பசில் கோட்டாபய தரப்பு. சமூக ஊடகங்களை பார்க்கவே முடியாமல் இருந்தது. ஒரு பக்கம் சஹ்ரான் போன்றோர் வெறுப்பை கக்கிக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பக்கம் ராஜபக்ச தரப்பு சிறுபான்மையினருக்கு எதிராக அப்பட்டமான இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தது. ஏற்கனவே திகன நகரம் இனவாத தீயில் பொசுக்கப்பட்டிருந்ததால் சாமானிய முஸ்லிம்கள் இப்போதும் அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமையே இருந்தது. முஸ்லிம்களில் ஏகப்பட்ட வணக்க ஸ்தலங்கள் இனம் தெரியாதோரின் தாக்குதலுக்கும் உள்ளாகியிருந்தது. அப்போது 20க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியில்தான் இருந்தார்கள். விதவிதமான சக்தி வாய்ந்த அமைச்சு பதவிகளையும் கூட அவர்கள் அலங்கரித்தார்கள். இன்றும் தாம் ஆட்சி செய்த காலத்தில் பாலாரும் தேனாரும் ஓடியது போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று ஒரு துரும்பை நகர்த்தி போடக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு இனவாதத்தினுடைய கோர பற்கள் அவர்களை கடித்து குதறியிருந்தனர். இப்படி ஒரு கட்டத்தில் தான் நாமல் குமார என்ற ஒரு கேரக்டர் ஊடக வெளிச்சத்துக்கு வந்தது. நாமல் குமார தேசிய பாதுகாப்பு வித்துவான் போல ஊடகங்களுக்கு முன்பு பேட்டி அளித்துக் கொண்டிருந்தார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருப்பதாக எப்போதும் ஊடகங்களுக்கு முன்பு வந்து புலம்பத் தொடங்கினார் நாமல் குமார். ஜனாதிபதிகளாக இருந்த மைத்ரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயிராபத்து இருப்பதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தார் அவர்.
நாமல் குமாரவினுடைய கருத்துக்களை அப்படியே ராஜபக்ச ஆதரவு ஊடகங்களும் சமூக ஊடக பக்கங்களும் கூட காவி சென்று கொண்டிருந்தன. ராஜபக்சேக்கள் ஆட்சியிலிருந்து எப்போது தோற்கடிக்கப்பட்டார்களோ அப்போதிலிருந்தே நாட்டின் தேசிய பாதுகாப்பு மண்ணாகி போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இதேவேளை நாமல் குமாரவினுடைய கருத்துக்கள் மேலும் வரவேற்பு பெற தொடங்கின. அவர் கொலை சதி பற்றி நேரடியாக பேச தொடங்கினார். கோட்டாபய மற்றும் சிறிசேனவினுடைய கொலை சதியின் பின்னணியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானி நாலகடி சில்வா இருப்பதாக சொல்ல போக சிறிசேன உடனேயே நாலகடி சில்வாவை கைது செய்தார். இதில் சோகம் என்னவென்றால் அப்போது நாலகடி சில்வா தலைமறைவாக இருந்த சஹ்ரானை கைது செய்வதற்காக தீவிரமாக முனைந்து கொண்டிருந்தார். சஹ்ரானும் அவருடைய கும்பலும் பேஸ்புக் உட்பட சமூக ஊடகங்களில் நடத்தி கொண்டிருந்த வெறுப்பு பிரச்சாரம் பற்றிய அத்தனை ஃபைல்களும் அவர் வசம் இருந்தன. இப்படி சஹ்ரானை கைது செய்ய இருந்த நாலகடி சில்வாவை 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 25 கைது செய்ய ஆணையிட்டார் சிறிசேன. அன்று அந்த நாமல் குமார என்ற நபரின் திடீர் பிரசன்னம் அமைந்திருக்காவிட்டால் ஒருவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் கூட நடந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கலாம். அந்த பயங்கரவாத சாம்ராஜ்யம் கூண்டோடு பிடிபட்டும் இருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இதில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் நாலகடி சில்வா கைதான மறுநாள், அதாவது 2018 ஆண்டு அக்டோபர் 26 ஜனாதிபதி சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அகற்றிவிட்டு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினார். அலரி மாளிகையில் இருந்து ரணில் வெளியேற மறுத்து நின்றார். இதன் போதுதான் வவுனதீவில் 2 போலீஸ் அதிகாரிகளினுடைய கொலைகள் நடந்தேறியிருந்தன. மீண்டும் புலிகள் எழுகிறார்கள் என்றும் தேசிய பாதுகாப்புக்கு ராஜபக்சேக்கள் தான் சரியான ஆசாமிகள் என்றும் செவிப்பறை கிளிய சொல்லப்பட்டது. பாராளுமன்றத்தில் அடிக்கடி பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் தோல்வி அடைந்தது. அதாவது பிரதமராகிக் கொண்டு கேபினட்டையும் அமைத்தால் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த சிலரும் இதர கட்சிக்காரர்களும் வந்து தன்னோடு ஒட்டிக்கொள்வார்கள், எந்த சிரமமும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று நினைத்திருந்தது ராஜபக்ச கூட்டணி. ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. இதனால் பாராளுமன்றத்தில் அடிதடியும் மிளகாய் தூள் எறிதலுமே அடையாளமாகி இருந்தன. வசைகளும் தூசணங்களுமே ஹன்சாடில் அதிகமாக அந்த காலங்களில் பதியப்பட்டிருக்கும். இந்த பெரும் குழப்பம் 52 நாட்களுக்கு மேல் நீடித்தது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும் வரை மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்தார். ரணில் விக்ரமசிங்க தானும் பிரதமர் என்று சொல்லிக் கொண்டார். அதாவது ஒரு ஜனாதிபதி 2 பிரதமர்கள் என்ற ஒரு கோமாளித்தனம் தான் அது. இந்த குளறுபடியினுடைய நாயகனான சிறிசேன அப்போது நடந்து கொண்ட விதங்களுக்கு தனியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவர் அரசியல் சாசனத்தை கொஞ்சமும் மதிக்காமல் தன் இஷ்டத்துக்கு ஆடி மகிழ்ந்தார். இப்படி ஒரு நிலைமையில்தான் வவுனதீவில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களினுடைய கொலைகள் அரங்கேறியிருந்தன. கொலை நடந்த தினம் எங்கோ இருந்து வந்து கொண்டிருந்த முன்னாள் புலி போராளி அஜந்தன் கைதானார். அஜந்தன் அப்போது எங்கிருந்தோ மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்திருக்கிறார். அஜந்தனின் ஹெல்மெட்டும் பைக்கும் வவுனதீவு போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் அணிந்திருந்த ஜாக்கெட் அவருடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. அஜந்தன் தான் இந்த கொலைகளை செய்தார் என்பதை ஏற்க வவுனதீவு போலீஸ் பொறுப்பதிகாரி நிஷாந்த மறுத்து நின்றார். ஆனால் எல்லாமே திட்டமிட்டபடி நடந்தது. இதில் எப்படியாவது அஜந்தனை சிக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளியாக இருந்த ஒருவர். இதன் போதுதான் அவர்கள் ஒரு படு மோசமான சதியை அரங்கேற்றி இருக்கிறார். அப்போது அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த நிலந்த ஜெயவர்தன சிஐடிக்கு பொறுப்பாக இருந்த ரவி செனவிரத்னவுக்கு அழைப்பு ஏற்படுத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் இந்த கொலைகளை மோப்பம் பிடித்து சென்ற போலீஸ் நாய் ஒரு பாலத்துக்கு கீழே போன போது ஜாக்கெட் ஒன்று இருந்ததாகவும் அப்படியே நாய் தொடர்ச்சியாக மோப்பம் பிடித்து சென்ற போது அஜந்தனின் வீட்டை தட்டியதாகவும் இதனால் அஜந்தனை கைது செய்ய வேண்டி ஏற்பட்டதாகவும் சொல்லியிருந்தார். அஜந்தனை நவம்பர் 30 கைது செய்து தடுத்து வைக்கிறார்கள். ஊடகங்கள் புலி மாயையை உருவாக்குகிறார்கள். நாடு அரசியல் குழப்பத்தால் பற்றி எரிகிறது. அதேவேளை புலிகள் மீள எழுந்து விட்டார்கள் என்ற பீதியும் கிளப்பப்படுகிறது. வவுனதீவு பொறுப்பதிகாரி ஆதாரம் இல்லை என்று அஜந்தனை பொறுப்பெடுக்க முடியாமல் கைவிரிக்கிறார். அப்போது அவர்கள் அஜந்தன் கைதான போது போட்டுக் கொண்டிருந்த ஜாக்கெட்டை எடுத்து பாலத்துக்கு கீழே போட்டு நாயை அனுப்பி வைக்கிறார்கள். பின்னர் கொலையாளியை நாய் மோப்பம் பிடித்ததாக ஒரு புனைவை எழுதுகிறார்கள். இதில் இன்னொரு அவல நகைச்சுவை என்னவென்றால் நவம்பர் 30 முதல் அஜந்தன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் டிசம்பர் மாதம் 3 மாலை 4:30 அளவில் அவர் கைது செய்யப்பட்டதாக முறையாக பதிவு செய்து கொண்டது வவுனதீவு போலீஸ். நாம் 3 காலை வேளையில் வவுனதீவு போலீசுக்கு சென்றோம். அப்போதும் அஜந்தன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் மாலை வேளையில் தான்
அவர் கைதானதாக அறிவிக்கப்பட்டது என்று இந்த சதி வலையின் பின்னணியை விவரிக்கிறார் புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன. என்ன ஒரு குரூர செய்தி என்று பாருங்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பரிச்சாத்த முயற்சியாக நடந்த கொலைகள் இவை. ஈஸ்டர் கொடூரத்துடன் சம்பந்தப்பட்டவர்களின் கரங்கள் தான் இதிலும் இருந்தன. இந்த கொலைகள் தொடர்பாகத்தான் சஹ்ரானின் மாமாவும் ஈஸ்டர் கொலைக்களத்தின் இரண்டாவது சந்தேக நபராக குற்றம் சாட்டப்பட்டவருமான கபூர் மாமா இருக்கிறார். அப்படி இருக்க விசாரணைகளை திசை திருப்பி இருந்தார்கள். லாபகமாக சஹ்ரான் கும்பலை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அப்போது இந்த சதியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் இங்கே எழுப்பப்படுகிற சந்தேகம். இதனை திசை திருப்பத்தான் மீண்டும் புலிகள் எழுந்து வந்துவிட்டார்கள் என்றும் 2 போலீசாரை கொன்றுவிட்டார்கள் என்றும் ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ராஜபக்சேக்கள் இல்லாவிட்டால் இப்படித்தான் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்று தமது பினாமிகளை வைத்து சமூக ஊடகங்களில் கதை கதையாக எழுதினார்கள். நிலந்த ஜெயவர்தன எதற்கு சிஐடிக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த ரவி செனவிரத்னவுக்கு அழைப்பு ஏற்படுத்தி அஜந்தன் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவருடைய ஜாக்கெட் பாலத்துக்கு கீழே என்று கூற வேண்டும் என்றுதான் தெரியவில்லை. அஜந்தன் மாத கணக்கில் கைதாகி சிறையில் இருந்து விட்டு கடைசியாக விடுதலையானார். அஜந்தனை இந்த சம்பவத்துடன் முடிச்சு போட்ட மட்டக்களப்பு புலனாய்வு பிரதானி, அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரச புலனாய்வு பிரிவின் கான்ஸ்டபிள் 1 வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலந்த ஜெயவர்தனவுக்கும் இந்த சதிக்கும் இடையிலான உறவுதான் என்ன? புரியாத கேள்விகள், விடைதான் இன்னுமே இல்லை. அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமசிறி பெர்னாண்டோ கடைசியாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கிய போது நிலந்த ஜெயவர்தன தான் அனைத்துக்கும் காரணம், அவர்தான் இந்த கொடூரத்தின் மகா மூளை என்று சொல்லியிருந்தார். அது என்ன மர்மமோ தெரியவில்லை. நிலந்த ஜெயவர்தன இன்றளவும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். மைத்ரிபால சிறிசேன, நிலந்த ஜெயவர்தன, பூஜித் ஜெயசுந்தர, ஹேமசிறி பெர்னாண்டோ, சிசிர மெண்டிஸ் என்று அன்று பாதுகாப்பு பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்த நபர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் அபராதம் கட்டியிருக்கும் நிலையில் மரண தண்டனை பெற்றது என்னவோ பூஜித்தவும் ஹேமசிறியும் மாத்திரம்தான். ஹேமசிறி நிலந்த ஜெயவர்தன மகா மூளை என்கிறார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சுரேஷ் சலே மகா மூளை என்கிறார். ஈஸ்டர் மர்மத்தில் அதிகாரிகளும் சதிகாரர்களும் கொலையாளிகளும் சம்பந்தப்படும் எத்தனையோ தொடர்கள், ஒவ்வொரு தொடரிலும் வித்தியாசமான பாத்திரங்கள். சுரேஷ் சலே, சாரா ஜஸ்மின், சஹ்ரான், ஹன்சீர் மௌலானா என்று ஒரு கதை இருக்கிறது. நிலந்த ஜெயவர்தன, மௌனதீவு போலீசார் கொலைகள், சரத் சமந்த், ஜெகில் பாஸ் என்று மற்றொரு கதை இருக்கிறது. இந்த அப்பட்டமான சதியின் மர்மம் விலகுவது எப்போது என்றுதான் மக்கள் கேள்வி கேட்டு நிற்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.